நிலைமை இப்ப அவர் சாமி கட்டது இது இப்படி வந்திருக்க, இவ்வளவு பேர் பாக்குறாங்களே அப்படின்னு சொல்றதெல்லாம் அது ஒரு எப்படி சொல்றதுன்னா அது ஒரு மோகம், வேடிக்கை. அழகர் இறங்குறாரு, அழகர் இறங்குறாருன்னு எல்லாரும் பாக்குறது இல்லையா? அழகரை அங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்க்காமையா இருக்காங்க, மத்த நாளும் பாக்குறாங்கல்ல. இன்னைக்கு புதுசா பார்க்கல. அது ஒரு நிகழ்வு நடக்கும் போது எல்லாரும் அது ஒரு இப்ப ஊர்ல எப்படி ஒரு திருவிழா நடந்தா எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரிதான் அந்த திருவிழாவும். சரியா? அதனால நமக்கு அவர் ஆத்துல இறங்கி அவர் போயிட்டாருங்கிறதுக்காக நமக்கு என்ன? அதுதான் என் கேள்வி. அதே மாதிரிதான் எல்லாமே. இப்ப இன்னைக்கு ஐயப்பன் கோயில்ல மாலை ஓட்டு போறீங்கன்னா இவ்வளவு பேர் போறாங்கன்னா எல்லாத்துக்கும் என்ன ஐயப்பன் தங்க கட்டியாவை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு? புரியுதுங்களா நான் சொல்றது? என்ன கேட்டா வசதி யாருக்கு சேருதுன்னா ஐயப்பனுக்கு தான் சேருது. போனவனுக்கு எவனுக்கு வசதி சேரல. அதைத்தான் சொல்றேன், ஐயப்பனுக்கு தான் வருமானம், நமக்கு வருமானம் கிடையாது. திருச்செந்தூருக்கு நம்ம போறோம்னு சொன்னா திருச்செந்தூருக்கு தான் வருமானம், நமக்கு வருமானம் கிடையாது சாமி. அது முருகனா இருந்தாலும் அப்படித்தான் சொல்லுவேன், அதுதான் உண்மை. இப்ப பழனிக்கு போறோம்னா பழனி மலை போறோம்னா பழனி மலைக்கு தான் வருமானம். என்ன இவ்வளவு ஜனங்கள் கூடும் போது ஒரு 100 குடும்பம் 150 குடும்பம் பொழைக்கும். அந்த கோயிலை சுத்தி இருக்கிறாங்களே வியாபாரியா, அவங்களுக்கு வருமானம் வரும், வியாபார ரீதியா அவங்க பொழைச்சுக்கிடுவாங்க. இதுதான் அந்த இடத்துல இருக்கிற நன்மையை தவிர நாம போய் லட்சக்கணக்காக குமிரமே நமக்கு நன்மையான கிடையாது. புரியுதுங்களா நான் சொல்றது? அங்கேயும் நீங்க எந்த அடிப்படையில போய் அந்த முருகன் கிட்ட நீங்க பிரார்த்தனை பண்ணணும்னு இருக்கு சாமி. அதுவும் அந்த மாதிரி பெரும் கூட்டத்துல போய் நீங்க எதுவுமே பேச முடியாது, எதுவும் சொல்ல முடியாது சார். ஒரு பிரார்த்தனை கஷ்டம்னு சொல்லி பிரார்த்தனை பண்றதுக்கு டைம் இருக்குமா? இடைப்பட்ட நாள்ல போகும்போதே டைம் இருக்க மாட்டேங்குது. ஒரு போறோம்னா இப்ப எல்லா கோயிலையுமே போன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கூட நின்னு கூட கும்பிட விட மாட்டேங்காங்க. அப்படி இருக்கும்போது நாம அங்க போய் என்ன வரம் கேட்ட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? இவரு பாடினது மாதிரி தான், திருமூலர் பாடினது மாதிரி தான். ஒன்னுள்ள இருக்கும் கடவுளை தேடி நீ துதி பாடாமல் கல்லாக வடிவிக்கப்பட்ட அது முன்னாடி போய் நின்று கேட்டால் ஏதடா கிடைக்கும்னு சொல்லி பாடியிருக்காரு. எப்படி? ஒன்னுள்ள இருக்கும் இறைவனை தேடி நீ கேட்காம கல்லால் வடிவிக்கப்பட்ட சிலைக்கு முன்னாடி நின்று கேட்டா உனக்கு என்னடா கிடைக்கும்னு சொல்லி பாடியிருக்காரு. மிகப்பெரிய ஞானி திருமூலர். புரிஞ்சதுங்களா? அவரே அப்படித்தான் பாடிட்டு போயிருக்காரு. கருவுறாரு. இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போய் கூப்பிட்ட உடனே வரலன்னு சாபத்தை கொடுத்துட்டு கதவை இழுத்து மூடிட்டு வந்திருக்காரு. கூப்பிட்ட நேரம் வராத கடவுளுக்கு எதுக்குடா வாசலுக்கு கதவு பூட்டுறான் அப்படின்னு பூட்டிட்டு வந்திருக்காரு. கருவுறாரு. புரியுதா? சிவன் கோயிலவே பூட்டிட்டு வந்திருக்காரு. இன்னும் கூட இருக்கு சாமி. கர்நாடகா, நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா பார்டர்ல ஒரு விஷ்ணு கோயில் இருக்கு. அவர் சாபம் கொடுத்து பூட்டின கோயில் இன்னைக்கும் திறக்க முடியாம இருக்குது. ஆமா. அதுல இது நெல்லையப்பர் கோயில் தப்பிச்சிருச்சு, இல்லைன்னா அதுவும் இன்னும் அப்படித்தான் கிடக்கும். ஆமா. அவரு சாபத்தை கொடுத்து இண்டு முள்ளு எரிக்கல முளைச்சு அடையிட்டு விட்டுட்டு சாபத்தை கொடுத்துட்டு வந்துட்டாரு. புரிஞ்சதுங்களா? மானூர் தாண்டி வரும்போது அவர் நெல்லையப்பர் மறைச்சுக்கிட்டாரு. அப்பா சாமி நீ என்ன ஏன் இடத்துல இப்படி பண்ணிட்டு வந்துட்ட? உன் சாபத்தை நிவர்த்தனை பண்றதுக்கு எங்களுக்கு எங்க இருக்கு? சிவன் தானே பண்ணலாம்ல, மறைச்சுக்கிட்டாரு. அது நிவர்த்தனை கூடப்பா சாமி, நான் நீண்ட நாள் இருக்கணும், நீ கூப்பிட்ட நேரத்துக்கு நான் நெய் வைத்து இது மோகத்துல இருந்துட்டேன், நீ கூப்பிட்டது எனக்கு கவனிக்கல, மன்னிச்சிரு அப்படின்னு. இவன் என்ன சொன்னா, எனக்கு ஒரு 8க்கு எனக்கு நீ அவதாரம் கட்டணும் அப்படின்னா ஒரு 8க்கு ஒரு நாணயம் கொடுத்தாரு நெல்லையப்பர் கருவூராரு.
ஒரு 8 வச்சா ஒரு தங்க நாணயம் கொடுக்கணும். 37 கிலோமீட்டர். ஒரு 8க்கு ஒரு நாணயம் வாங்கிட்டு போய் தான் அந்த சாபத்தை விமோசனம் பண்ணிட்டு வந்தாரு. இல்லைன்னா நிலைப்பெற கோயில் அதே மாதிரிதான் இருக்கும். இன்னைக்கு தஞ்சாவூர் கோயில் அவர் இல்லைன்னா அங்க சிவன் இல்ல, சிவனை நிலைநிறுத்த முடியல யாருமே. கரூரார் தான் போய் நிலைநிறுத்தினது. அதை புரியுதுங்களா? அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம அப்போ இதெல்லாம் என்ன சொல்ல முடியும்? இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்த விஷயம் தானே சாமி. இப்ப நாண்டால கேட்டது அதுதானே. அன்னைக்கு நிறுத்தல, இன்னைக்கு ஏன் நிறுத்தல? அப்ப நீ அங்க இல்ல, போ, எங்கேயோ இருக்க. அன்னைக்கு பார்க்க டூரிஸ்ட் மாதிரி விசிட் வந்துட்டு போவான்னு நினைக்கிறேன். ஆமா, அவ்வளவுதான். அதாவது அங்க இருக்கக்கூடிய அவங்களுக்கு சௌரியத்துக்கு தகுந்தது மாதிரி அது எல்லாமே மாத்திக்கிட்டாங்கல்ல. அங்க இருக்கக்கூடியவங்க சௌரியத்துக்கு தகுந்தது மாதிரி அந்த இதை நிலைப்பாட்டுகளை மொத்தமே மாத்திக்கிட்டாங்க. அப்ப அங்க எங்க இறைவன் கூடிய நிலைப்பாட்டுல இருக்கு? இன்னைக்கு நம்ம கணக்கமிட்டு கூட அதே நிலைதான். என் சாமி நினைச்சதோ அவர் எதிர்பார்த்ததோ அங்க நடைமுறையில் இன்னைக்கு இருக்கானா? இல்ல. அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். மடம் வர வேண்டியது, போக வேண்டியது, குளிக்க வேண்டியது, போடுற சோத்தை சாப்பிட வேண்டியது, போயிட வேண்டியது. இதுதான் அங்கேயும் இப்ப இருக்கு. என் பகவான் இருந்த காலத்துல நடந்தது இன்னைக்கு அங்க நடக்கு கிடையவே கிடையாது. அப்படி எல்லாமே அவங்க இந்த காலத்துக்கு சூழ்ந்தது மாதிரி இவங்க இருக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்தி